Hi guys, this is Anne from AM Globe. Already pre-pleat செய்த இந்த சாரியை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பாக்ஸ் ப்ளீட்டை எப்படி மடிக்கிறேன்றதை காட்ட போகிறேன். முதல்ல அதை பிரபலமாக நான் மாற்றியிருக்கிறேன் இந்த சாரியை. ஏனென்றால் நான் நல்ல வளமாக தான் ஆல்ரெடி ப்ளீட் எடுத்து அயன் பண்ணினான். அதை பிரபலமாக மாற்றியிருக்கிறேன். ப்ளீட்ஸ் ஹெட் பீஸ் வர்ற ப்ளீட்ஸ் பக்கம் எந்த பக்கமும் அதுக்கு எதிர்வளமாக மற்ற பக்கத்தையும் வச்சு மடிக்க தொடங்கி இருக்கிறேன். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் சரியான முறையில் பாக்ஸ் ப்ளீட்டில் சென்டராக இருக்கிறதுக்கு வச்சிட்டு அதை நாங்கள் வேணுமெண்டா பிறகும் செக் பண்ணலாம். வச்சுட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற பக்கம் சாரி கட்ட ஸ்டார்ட் பண்ணுற பக்கத்தை மடிக்க தொடங்கி இருக்கிறேன். அதை அப்போ சென்டராக அந்த ப்ளீட்ஸ் வருமானதை செக் பண்ணலாம். நாங்கள் கீழேயும் மேல் பக்கமாகவும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த சாரியில் மிச்சம் இருக்கிற ஃபுல் பகுதியையும் திரும்ப திரும்ப எங்களோட பாக்ஸ் ப்ளீட்டட் அகலத்துக்கு வரக்கூடிய மாதிரி நான் இப்போ செட் பண்ணி மடிச்சிருக்கிறேன். இதில் இப்போ நான் அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்டா, அது மேல் பகுதியில் சென்டரில் சரியாக வந்திருக்கா சென்டர் ப்ளீட்ஸ்ன்றதை பார்க்குறேன். இதில் இப்படி செக் பண்ணலாம் சென்டர் ப்ளீட்ஸில் வந்திருக்குதான்னு. அதுக்கு பிறகு ஹெட் பீஸ் ஹேங் பண்ணுற பகுதியை நான் மடிக்க தொடங்குறேன். எங்களோட சாரியில் ஹெட் பீஸு அதை ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி இருக்குது, அதுவும் ப்ளீட்டில். அதை நான் ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டுக்கு வர்ற பகுதி மட்டும் வெளியில் நிற்கக்கூடிய மாதிரியும் மிச்சம் எல்லா பகுதியும் அந்த பாக்ஸ் ப்ளீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய மாதிரியும் பார்த்து அதையும் மாறி திரும்ப திரும்ப மடித்து எடுக்கிறேன். மிச்சம் எவ்வளவு ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டை ஃபுல்லாக மறைக்கக்கூடிய பகுதியும் அந்த பகுதியை மட்டும் வெளியில் விட்டுட்டு அளந்து பார்த்து வெளியில் விடலாம். வெளியில் விட்டுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக மடித்த பிறகு கீழ்ப்பகுதியை மடிக்கிறேன். முதலாவது மடிப்பு சாரியில் கீழ்ப்பகுதியை மடிச்சிட்டு மடித்தா இப்போ எங்கிட்ட அந்த பாக்ஸோட அளவு வந்துடும். மேல் பகுதியில் அந்த பாக்ஸோட அளவை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீளமான சாரின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதையும் மடித்து ரெண்டாவது மேல் மடிப்பை மடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் மடித்து முடிஞ்ச பிறகு இப்போ ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டை மறைக்கிற பகுதியை மேலால் தூக்கி மடிக்கணும். நான் மடித்தா ஆல்ரெடி நாங்கள் பாக்ஸ் ப்ளீட்டோட ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற ஹேங் பண்ணுற பகுதியை ஒருக்கா ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் ப்ளீட் சாரி ரவுண்ட் பண்ணி சுற்றி அதுக்கு மிச்சம் இருக்கிற பகுதியை என்ன செய்வோம்னா அந்த பாக்ஸ் ப்ளீட் ஆகின சாரிக்குள்ளே விடுறதுக்கு கணக்கான அளவை பிடிச்சி மடிப்பேன். திருப்பி மடித்து அதை உள்ளுக்கு நாங்கள் கொண்டு போய் அந்த பாக்ஸ் ப்ளீட்டுக்குள்ளேயே சொருவக்கூடியதாக வரும். அதுக்குள்ளே சொருவின பிறகு எங்களோட பாக்ஸ் ப்ளீட் கம்ப்ளீட் ஆகும். இந்த முறை உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். இதை பார்த்து நீங்கள் வேணுமெண்டா பாக்ஸ் ப்ளீட் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோடு சந்திக்கும் வரை.